Hi everyone, welcome to Study Icon. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று என்னுடைய கண்டினியூவேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நேற்று என்ன பார்த்தோம் அப்படின்னா, உங்களுடைய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் என்ன, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால் என்னன்னு பார்த்தோம். ஓகே, இதில் எது ப்ராஃபிட் தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான். ஓகே, சரி, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேயே நெக்ஸ்ட் லெவல். ஓகே, ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னென்னா, பர் ஆனம்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்துட்டு வட்டிக்கு வட்டி போட்டுக்கிட்டே போயிட்டுருக்கும். இதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு பர் மந்த்து கொடுத்தா என்ன பண்ணணும், பர் குவார்ட்டர் கொடுத்தா என்ன பண்ணணும், இந்த மாதிரி விஷயம்லாம் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹாஃப் இயர்லி கொடுத்தா என்ன பண்ணணும், அந்த மாதிரி. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னுடைய ஃபார்முலா என்ன? அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n. கரெக்டாக? ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுடைய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா. இப்போது எனக்கு என்ன அப்படின்னா, பர் மந்த் காம்பவுண்டிங்னா என்ன பண்ணணும், பர் குவார்ட்டர்னால் என்ன பண்ணணும், ஹாஃப் இயர்லினா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். கரெக்டுங்களா? சரி, இப்போது அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு எனக்கு வந்துட்டு பர் மந்த் காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பர் மந்த் காம்பவுண்டிங்னா நான் என்ன பண்ணுவேன், பர் மந்த் காம்பவுண்டிங்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கொடுத்துருக்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 2ஆக டிவைட் பண்ணணும். ஓகேவா? இந்த ஆர் இருக்கு இல்லையா, இதை வந்து 2ஆக டிவைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஃப் இயர்லியாக இருந்தது அப்படின்னா, ஸோ பர் மந்த் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 12ஆக டிவைட் பண்ணணும். ஏன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். கரெக்டுங்களா? வருஷத்துக்கு 12 மாதம் இருக்கிறதுனால இந்த ஃபார்முலாவை நான் எப்படி எழுதுவேன்னா, பிரின்சிபல் இன்ட்டு 1 + ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை 12 இன்ட்டு 100 ஹோல் பவர் 12 டைம்ஸ் ஆஃப் n. ஸோ இந்த மாதிரி போடணும். ஓகேங்களா? என்றைக்குமே நான் சொல்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் எழுதும் பொழுதே டிவைடட் பை 100ல் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? 12% கொடுக்குறான்னா 12 டிவைடட் பை 100, 10% கொடுக்குறான்னா 10 டிவைடட் பை 100. ஸோ லைக் திஸ் யூ guys have to write. So then only this formula will be working. ஓகேங்களா? ஸோ இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு ஆப்ஷன்ஸில் கொடுக்கும் பொழுது இந்த 100 கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தா 100 கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவில் தான் 100 வரும். ஸோ பேங்கிங்கில் உங்களுக்கு எப்படி தருவாங்க அப்படின்னா, பி இன்ட்டு 1 + r டிவைடட் பை 12 ஹோல் பவர் 12 என்னன்னு தருவாங்க. வேறு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் 100ல் தான் நீங்கள் எடுத்துக்கணும். புரியுதுங்களா? ஸோ அப்போது பர் மந்த்துன்னு வரும்பொழுது என்ன நாங்கள் பண்ணோம், நம்ம இன்ட்டு 12 டிவைடட் பை 12 பண்ணியிருக்கோம். ஸோ இதே பர் குவார்ட்டர். ஸோ குவார்ட்டர்னால் ஒரு வருஷத்துக்கு எத்தனை குவார்ட்டர்? 4 குவார்ட்டரா? ஸோ அப்போது இதுக்கு ஃபார்முலா எப்படி எழுதுவீங்க, இதுக்கு எப்படி எழுதுவோம் அப்படின்னா, அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r டிவைடட் பை 4 ஹோல் பவர் 4n. ஓகேங்களா? இந்த மாதிரி எழுதுவோம். இதே வந்துட்டு ஹாஃப் இயர்லி. ஹாஃப் இயர்லினா என்னது, ஒரு வருஷத்துக்கு 2 ஹாஃப் இருக்குங்களா, 6 மாதம். ஸோ அப்போது அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r டிவைடட் பை 2 ஹோல் பவர் 2n. ஓகே, இந்த மாதிரி தான் ஹாஃப் இயர்லி எழுத முடியும். சரிங்களா? ஃபைன். இப்போ என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு ஹாஃப் இயர்லி எழுதிட்டேன், குவார்ட்டர்லிக்கெலாம் எனக்கு வந்துட்டு ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு சம் சால்வ் பண்ண போகிறேன். இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ் அப்படின்ற ஒரு பர்சன் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1 lakh rupees வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. ஓகே,
₹1,00,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு ஒரு பேங்க்கில். ஸோ அவருக்கு வந்துட்டு எவ்வளோ தராங்கன்னா 6% பர் ஆனம் கொடுக்குறாங்க வட்டி. ஓகேங்களா? டைம் பீரியட் என் வந்துட்டு 1 இயர். ஓகே, சரி. இப்போது ஒரு நோட் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் half yearly. ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான ஒரு விஷயம் வந்துட்டு நான் சொல்ல வேண்டியது இருக்குங்க. என்ன அப்படின்னா, ஸோ வென்எவர் வி ஆர் கிவிங் எஃப்டி ஆர் ஆர்டி ஃப்ரம் பேங்க், அது எல்லாமே வந்துட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு தான். ஓகேங்களா? வட்டிக்கு வட்டி போடுறது தான் வந்துட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. சரிங்களா? எல்லாமே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பேஸில் தான் வரும். எங்கேயாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தால் மட்டும் நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணால் போதும். ஸோ whenever you are getting FD sum, RD sum or ஒரு லோன் சம் எது வந்தாலும் நமக்கு வந்துட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் தான் நம்ம கேல்குலேட் பண்ணணும். சரிங்களா? சரி, இப்போது இந்த சம் எப்படி கேல்குலேட் பண்ணுவோம்? ஹாஃப் இயர்லி கொடுத்துட்டாங்க. ஃபார்முலா A is equal to P into 1 plus ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 6%. நான் 6%னால் என்ன சொல்லியிருக்கேன்? 6 divided by 100 which is equal to 0.06. ஸோ அப்போது 0.06 divided by half yearlyனா வருஷத்துக்கு 2 half வருமா? ஸோ அப்போது divided by 2 whole power 2n. ஸோ 2 into n வந்து எவ்வளோ? 1 year. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணணும். பிரின்சிபல் வந்து 1 lakh into 1 plus 0.03 whole power 2. அப்போது 1 lakh into 1.03 whole square. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வரும்? இப்போது உங்களுக்கு இதனுடைய வேல்யூ எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,06090. கேல்குலேட்டர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ எப்படி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா 1.03 எப்படின்னா 1.03 into 1.03 தான் ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ இதை வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு தென் மல்டிப்ளை வித் 1 lakh. ஸோ போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு வருஷம் கழித்து அவர் கைக்கு எவ்வளோ கிடைக்கும்? ₹1,00,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ₹1,06,090 நீங்கள் தரீங்க. ஸோ அப்போது அவருடைய இன்ட்ரெஸ்ட் இன்கம் எவ்வளோங்க? இன்ட்ரெஸ்ட் இன்கம் இஸ் 6,090. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், whenever we are reading அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம படிக்கும்போது எப்போவுமே வந்துட்டு பேசிக்லேருந்தே படிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நம்ம இன்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போது நம்ம கண்டுபிடிக்கிறது எல்லாமே, இப்போது நம்ம வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம கொடுக்குறோம் இல்லையா? ஃபிக்ஸட் டெபாசிட்டும் ஆர்டி டெபாசிட்டும் நமக்கு என்ன வரும்? அது ரெண்டுமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய எக்ஸ்பென்சஸில் தான் வரும். அதாவது நாம் மற்றவங்களுக்கு கொடுக்க போகிறோம். சரிங்களா? நாம் இன்டைரக்டாக சொல்ல போனால் we are borrowing money from customer. ஏன்னா பேங்கிங்கோட டெஃபினிஷன் என்னங்க? பேங்கிங்கோடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, பேங்கிங்கில் வந்துட்டு நாம் பப்ளிக் ஃபண்டை வாங்குகிறோம். பப்ளிக் ஃபண்டை வாங்கி அதை வந்துட்டு லெண்டிங்க்கு யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு பேசிக்ஸ் ஆஃப் பேங்கிங். ஸோ இந்த நம்மளுடைய பேங்கினுடைய மெயின் இன்கம் என்ன? இன்கம் சோர்ஸ் என்ன? நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் இன்கம் தான் நம்மளுடைய மெயின் இன்கம் சோர்ஸ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், ஆப்ரேட்டிங் இன்கம்னு சொல்லுவாங்க. ஸோ கரண்ட் சிச்சுவேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இன்கம் ரொம்ப கம்மியாயிடுச்சு நமக்கு. கரெக்டுங்களா? ஏன்னா ஒரு ஹவுசிங் லோன்னா 6.8% தரோம், 4%க்கு தரோம். அதே மாதிரி ஒரு கோல்டு லோன்னா 7% தரோம். இதே வந்துட்டு ஒரு 10 years பேக் பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ இப்போ நமக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கம் கம்மியானதுனால தான் ஆப்ரேட்டிங் இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஏடிஎம் சார்ஜஸ் போடுறோம், பாஸ்புக் சார்ஜஸ் போடுறோம், ஸ்டேட்மெண்ட் சார்ஜஸ் போடுறோம். இதெல்லாம் எதுக்காகங்க? நம்மளுடைய இந்த இடத்துல நம்ம விடுற அமௌண்ட் எல்லாத்தையும் ஆப்ரேட்டிங் இன்கமில் நம்ம கொண்டு வரணும்
அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க கவர்மெண்ட். ஓகேங்களா? சரி, இப்போது பப்ளிக்கிட்டேருந்து பேங்க் ஃபண்டு வாங்குது, ஃபண்டுலேருந்து லெண்டிங் பண்ணுது. சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதில் வந்துட்டு நமக்கு இன்கம் எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நம்ம ஒரு சம் பார்த்தோமா, இப்போ இந்த சம்மில் என்ன பார்த்தோம், ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸட் ரேட்டில் 1 lakh rupees கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட போட்டிருக்கான். ஸோ அவன் வந்துட்டு 1,06,900 ரூபா நம்ம வந்து தரோம். ஓகே, இப்போது இந்த 1 லட்ச ரூபாயை நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அப்படியே வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து யூஸ் கிடையாது. இது பேங்க்கு கிட்ட வந்தோன்னே பேங்க் வில் ஷோ தெம் ஆன் தேர் அசட் சைடு. ஓகே, இதை அசட்டாக காமிச்சு இதை லோன் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ என்கிட்ட 1 லட்ச ரூபா பணம் இருக்குது, இந்த லோனு. ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த லோன் வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்கம் தரும். சரி, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தரும்? ஏன்னா நாம் இந்த 1 லட்சத்தை 6% வட்டிக்கு கொடுத்துருக்கோம். சரிங்களா? அப்போது நாம் லோன் தர வேண்டியது 6% மேலே தான் நம்ம தர முடியும். ஓகேங்களா? சரி, இப்போ 6% நீங்கள் மேலே தரணுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 8% தரீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு எவ்வளோ வருங்க? 8%க்கு ஒரு வேல்யூ வருமா? ஸோ இதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கம். எக்ஸாக்ட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்னா என்னென்னா, நம்மளுடைய இன்கம் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் கிவன் டு த கஸ்டமர். இன்ட்ரெஸ்ட் got from borrower minus interest given to customer. இதுதான் வந்து நம்மளுடைய இன்கம். இந்த 2% இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ப்ரெட் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸ்ப்ரெட்னா என்ன அப்படின்னா அதுதான் நம்மளுடைய இன்கம். ஸோ இந்த 2%ல் நம்ம எதை வந்துட்டு இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆப்ரேட்டிங், ஏன்னா நம்ம வந்து ஸ்டாஃப் வச்சுருக்கோம், ஸ்டாஃப்க்கு சம்பளம் தரணும். அப்புறம் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு டெக்னாலஜி எக்ஸ்பென்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கணக்கில் மனசில் வச்சுட்டு தான் வந்துட்டு இந்த ஸ்ப்ரெட்டை நம்ம பேங்க்கை டிசைட் பண்ணுது. இதுக்காக தான் மேலே ஹையர் லெவல் கமிட்டியில் இருப்பாங்க, அந்த கமிட்டி தான் வந்துட்டு இந்த ஸ்ப்ரெட்டை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ வென்எவர் ஐ எம் சேயிங், நீங்கள் வந்து அக்கௌண்ட்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா டோன்ட் ஸ்டடி அக்கௌண்ட் ஆஸ் சம். ஒவ்வொரு சம்மாக படிக்காதீங்க. அது எதுக்காக பண்ணுறாங்க, எப்படி நமக்கு இன்கம் வருது அப்படிங்கிற விஷயத்தை வச்சு நீங்கள் படித்தீங்க அப்படின்னா இட் வில் பி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேங்களா? சரி, இன்றைக்கி இவ்வளோ தான் கான்செப்ட்டு. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாலும் லைக் பண்ணுங்கள்.